Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 2.2ல செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பாட் இன் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொடுத்துருக்கேன். ஃபிகர் என்ன ஷேப்பில் இருக்குன்றதை மொதல் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன ஷேப்பில் இருக்குது? ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஸ்கொயரில் இருக்குது, வெளியில் இருக்குது. இங்கே உள்ளுக்குள்ளே பாருங்களேன், இந்த ஷேப் வந்து குவாட்ரண்ட்டில் இருக்கா, குவாட்ரண்ட். ஸோ 4 குவாட்ரண்ட் இருக்குது, 1 2 3 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ நடுவில் இருக்கிற இந்த ஷேடட் பார்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்ன ஷேப்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஷேப்பில் இருந்து நம்ம இப்போது அதை டெரைவ் பண்ணி கொண்டு வரலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்கொயரில் இருந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயரில் இருந்து ஏரியா ஆஃப் த 4 குவாட்ரண்ட், சரிங்களா, 4 குவாட்ரண்ட்டை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷேடட் பார்ட்டு கிடச்சிரும், ஏரியா கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்கொயரோட சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயரோட சைடு என்னது? 10 சென்டிமீட்டரா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செமி சர்க்கிளுக்கு வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸ்ன்றது எது? இதுதான் ரேடியஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ சர்க்கிளில் இது குவாட்ரண்ட்டு, இது தானே ரேடியஸ் நமக்கு. ஸோ நமக்கு இது எல்லாமே ரேடியஸ். இது ரேடியஸ், இது ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ், அப்படி தானே? ரேடியஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 10ல் பாதி 5. ஓகே, அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் 5 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ அதே மாதிரி தானே இந்த பக்கமும் 5 சென்டிமீட்டர், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 சென்டிமீட்டர், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சம்முக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிவன் எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயரோட சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயரோட சைடு வந்து 10 சென்டிமீட்டர். அப்புறம் ரேடியஸ் வந்து குவாட்ரண்ட்டோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இது ரெண்டு தான் நமக்கு இப்போ தேவை, 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட். ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட்னா எத்தனை நமக்கு குவாட்ரண்ட் இருக்குது? 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 4 இன்ட்டு ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ், சரிங்களா? இங்கே இருக்குது 4, ஏன்னா 4 குவாட்ரண்ட் இருக்குது, அதனால நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? 1/4 இன்ட்டு πr ஸ்கொயர். ஓகேவாம்மா? ஸோ இந்த 4 எதுக்கு போட்டிருக்கேன்? நம்பர் ஆஃப் த குவாட்ரண்ட் வந்து 4 இருக்குது நமக்கு இந்த ஷேப்பில், அதனால நான் 4 போட்டிருக்கோம், சரியா? இந்த 1/4 இன்ட்டு πr ஸ்கொயர் வந்து ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட், அதுக்குரிய ஃபார்முலா. இப்போது எனக்கு நமக்கு இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 10. ஸோ ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கணும்? 10 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 1/4 இன்ட்டு இங்கே பைக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் பண்ணுவோம். 22/7 கொடுத்துருந்தாங்களோ அதுதான் சப்ஸ்டிட் பண்ணணும். பட் இங்கே வந்து 3.14 கொடுத்துருக்காங்க. 3.14 கொடுத்துருந்தா அதுதான் போடணும், சரிங்களா? ஓகே, ரேடியஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 5. ஸோ ஆர் ஸ்கொயர், ரேடியஸ் வந்து ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்கனால நம்ம 5 இன்ட்டு 5 2 டைம்ஸ் போடுறோம், சரிங்களா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். 4க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணிக்கலாமா? 1 4 is 4, 1 4 is 4 கேன்சல் பண்ணியாச்சு. வேறு எதுவும் பண்ண முடியாது, மல்டிபிள் தான் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், 10 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 10 10s 100. 10 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? 10 2 டைம் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? 10 2 டைம் மல்டிபிள் பண்ணிட்டா நமக்கு 100 மைனஸ் இதை 3ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 3.14 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ 5 5s 25. 25 இன்ட்டு 3.14. ஸோ அது 3 டிஜிட் இருக்கனால நான் மேலே போட்டு மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 5 4s 20க்கு 0, ரிமைனிங் 2, 5, ரிமைனிங் 1, ஸோ 8 7. ஸோ இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க? 4 1. 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கும். ஸோ இங்கேயும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 0 இருந்தால் அது தேவையில்லை. ஸோ 78.5, சரிங்களா? இப்போ 100ல் 78.5 சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 100ல் 78.5 சப்ராக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு நேராக தான் பாயிண்ட் வைக்கணும். இங்கே 100ஸில் நமக்கு பாயிண்ட் கிடையாது. ஸோ இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லைன்னா 0 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ
100.078.5 சரிங்களா? இதை டிஜிட்ஸை நேராக போட்டு சப்ராக்ட் பண்ணிடக்கூடாது. 178.5ன்னு இப்படி போட்டு சப்ராக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இது சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 5 இது எடுக்கணும் இல்லையா? ஸோ சப்ராக்ட் பண்ண தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ பாரோ பண்ணோன்னா இங்கே 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, இங்கே 9 இருக்கும், 9ல் 8 போயிடுச்சுன்னா 1, இங்கேயும் 9 இருக்கும், 9ல் 7 போயிடுச்சுன்னா 2, இங்கே 0. ஸோ ஆன்சர் நமக்கு 21.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவாம்மா? இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ செமி சர்க்கிளில் என்ன ட்ரா பண்ணியிருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ செமி சர்க்கிளும் ட்ரையாங்கிளும் நமக்கு ஷேப்ஸில் இருக்குது. ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற பார்ட் என்ன பண்ணியிருக்காங்க? ஷேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய ஏரியா தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியா தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த லைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த லைன் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போது இது என்னவா இருக்கும் அப்படின்னா, இது ரேடியஸ். சரிங்களா? செமி சர்க்கிளோட ரேடியஸ். இப்போ பாருங்கள், ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளில் வந்து இது செமி சர்க்கிள் இல்லைங்களா? இது செமி சர்க்கிள். ஸோ இதை அப்படி நான் சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இது ரேடியஸா? அப்போ பார்த்தீங்கன்னா இது ரேடியஸா? ஸோ இதுவும் ரேடியஸா? ஸோ இதில் சர்க்கிளில் இருந்து வர ட்ரா பண்ணுற எல்லா லைன்ஸுமே, ஸோ ஆர்க்குக்கு ட்ரா பண்ணுற எல்லா லைன்ஸுமே என்னது? ரேடியஸ் தான். அப்போது இது ரேடியஸ் அப்படின்னா இதுவும் ரேடியஸ் இல்லைங்களா? இதுவும் ரேடியஸ் தான். ஓகேவா? அப்போது இங்கே 7 சென்டிமீட்டர்னா இங்கே நமக்கு 7 சென்டிமீட்டர் தானே? ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் தானே? ஓகே, இப்போ நம்ம கிவன் எழுதிடலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? செமி சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அதை எழுதிடலாம். நம்ம செமி சர்க்கிள் ரேடியஸ் என்னது? 7 சென்டிமீட்டர். அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு வருவோம். ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னது? ½ × b × h. ஸோ நமக்கு ஹைட்டும் பேஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் இங்கே கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர். ட்ரையாங்கிளோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹைட் என்னது? 7 சென்டிமீட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ பேஸ் எது? ட்ரையாங்கிளுக்கு இது ஹைட் அப்படின்னா பேஸ் எது? இந்த மேலே இருக்கிறது தான் பேஸ். அப்படி தானே? ஸோ இந்த லைன் வந்து எங்கே போய் டச் ஆகும்போது நமக்கு 90 டிகிரி கிடைக்குதோ அதுதான் பேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ ட்ரையாங்கிளுக்கு இது தான் பேஸ். ஸோ இங்கே 7 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 7 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ 7 + 7 14 சென்டிமீட்டர் பேஸ். சரிங்களா? ட்ரையாங்கிளோட பேஸ் என்னது? நமக்கு 14 சென்டிமீட்டர். ஸோ நம்ம சம்முக்கு போயிடலாம். சம்மில் எப்படி பண்ணணும்? இந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? செமி சர்க்கிளோட ஏரியாவிலேருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சரிங்களா? செமி சர்க்கிளோட ஏரியாவிலேருந்து ட்ரையாங்கிளோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியா நமக்கு கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ ஏரியா ஆஃப் த செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ½ × πr². ஓகேவா? இது செமி சர்க்கிளோட ஏரியா. ½ × πr² மைனஸ் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? ½ × b × h ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை அப்ளை பண்ணிக்கலாம். 1/2 அதாவது ½ × பைக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண சொல்லியிருக்காங்க? 3.14 இன்ட்டு, ஸோ நம்ம ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 7 சென்டிமீட்டர். அதை எத்தனை டைம்ஸ் போடணும்? ஸ்கொயர்னால 2 டைம்ஸ் போடணும். 7 × 7 மைனஸ் ½ × b என்ன கண்டுபிடிச்சோம்? பேஸ் 14 இன்ட்டு ஹைட் வந்து என்னது? 7. ஸோ இது ட்ரையாங்கிளுக்கு 1:2 இங்கே பாருங்கள். ஸோ 1:3க்கு வந்து 3 மட்டும் எடுத்து 1:2 போட்டிருக்கேன். ரிமைனிங் நமக்கு இல்லை என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3ல் 2 போயிடுச்சுன்னா 1 ரிமைனிங் இருக்கும். அந்த 1ஐ இது கூட நான் சேர்த்து 11 ஆக்கிக்குவேன். 11 ஆக்கிக்கணும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை அப்படியே மேலே பாயிண்ட் வச்சுருங்க. இங்கே 11 இருக்குது. ஸோ 5 2s are 10. 11க்குள்ளே சொல்லணும் அப்படின்னா 5 2s are 10 சொல்லலாம். 10 ரிமைனிங் நமக்கு 1 இருக்கும். அந்த 1ஐ மறுபடியும் இந்த 4 கூட சேர்த்துக்கணும். ஸோ 4 கூட சேர்த்துக்கும் போது 14. How many 2s are 14? 7 2s are 14. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 1.57. சரிங்களா? இன்ட்டு 7 × 7. இதை இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ மல்டிபிள் பண்ணிக்கலாம். 7 7s are 49. 49ஓட இந்த 1.57 மல்டிபிள் பண்ணிக்கிறேன்.
1.57 into 7 7s are 49. 9 7s are 63. So 3 remaining 6. 9 5s are 45. So 45 plus 6 51 க்கு 1 remaining 5. 19 is 9 plus 5 14. ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே 7 4s are 28. 8 remaining 2. 5 4s are 20. 20 plus 2 22க்கு 2 remaining 2. 1 4 is 4 plus 2 6. So 3 9 6 7. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ ஆன்சர் என்ன 76.93 மைனஸ். ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் போட்டாச்சு. இப்போ இதில் அதே மாதிரி கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பண்ணிக்கலாம். 1 2 is to 7 2s are 14 பண்ண முடியும். ஸோ 7 2s are 14 பண்ணியாச்சுங்களா. ஸோ மீதி என்ன இருக்குது ரிமைனிங் நமக்கு 7 into 7 தான் இருக்குது. ஸோ 7 7s are 49. ஓகேவா. இப்போ சப்ராக்ட் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு நம்பரையும். ஸோ 76.93 சப்ராக்ஷன் 49.00. ஸோ பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா டெசிமல் பிளேஸில் ஒன்றும் இல்லைன்னா அப்போ 0 போட்டு சப்ராக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. ஸோ 3 9 6ல் 9 போகாது. ஸோ 16 இங்கே 6 இருக்கும். ஸோ 16ல் 9 போயிடுச்சுன்னா 7, 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. ஸோ ரிமைனிங் நமக்கு ஆன்சர் இப்போ என்ன கிடைக்குது 27.93 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா. இந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம 27.93 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவாம்மா. நான் சொல்லித்தர மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா புரிஞ்சது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.